சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எல்லாமே கொடுக்கட்டும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வரும். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். கம்ப சித்திரம் விழா அப்படிங்கிற நடத்த போறாரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஏப்ரல் 5 ஓ, மகாபிரபு இங்கேயும் வந்துட்டாரு. வள்ளலார், திருவள்ளுவர், இப்ப கம்பன். அகத்தியரும் போயிட்டு வந்தாங்க. ஆமா, இங்க ஊப்பி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. சரி, ஓகே. என்னன்னா ஏப்ரல் 6 ராமநவமி அன்னைக்குதான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வராரு. 6 தான் அந்த விழா நடத்துற மாதிரி இருந்தது. ஆனா பிரதமர் மோடி வரப்ப அங்க போய் ஆஜராகணுமா இல்லையா? ஓ, கம்பன் விழாவே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரா? ஒரு நாள் முன்னாடியே வச்சிருக்காங்க இந்த விழாவை. இப்ப இந்த விழாவுல ஒவ்வொரு கம்பன் கழகத்தை சேர்ந்து 5 பேர் வரலாம்லாம் அழைப்புதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே கம்பன் கழகம்லாம் இருக்கு. சொல்லணும்னா சென்னை கம்பன் கழகம், மதுரை கம்பன் கழகம், சேலம் கம்பன் கழகம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இருக்கு. காரைக்குடியிலும் இருக்கு. வெளிநாடுகள்ல பாக்குறப்ப இலங்கை கம்பன் கழகம்லாம் இருக்கு. இப்ப என்னன்னா ஆளுநர் ரவி நேத்து மயிலாடுதுறையில இருந்து பேசுறப்ப தமிழ் கலாச்சாரத்துடைய ஆன்மாவாக கம்பராமாயணம் இருக்கு. தமிழ் கலாச்சாரத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னாலே கம்பரை பத்தியும் கம்பராமாயணத்தை பத்தி பேசாம இருக்க முடியாது. அதே ஸ்கிரிப்ட் திருவள்ளுவருக்கு சொன்னாரு. இதெல்லாமே இப்ப அரசியல் மயமாகிட்டு இருக்கு, அரசியல் படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரா? நானும் பண்றேன் அப்படின்னு ஏதாவது இல்ல. அது நம்ம பாக்குறப்ப என்ன கண்ணாடியை பார்த்து மகாபிரபு பேசுறாருங்க மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா மோடி கம்பருடைய பக்தர் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. மோடி எத்தனை பேருக்கு தான் பக்தர்? ஆனா இது மோடிக்கு தெரியுமான்னு தெரியல. அவரே கம்பராமாயணத்தை பத்தி எல்லாம் இங்கே பெருசா பேசணும்னு நமக்கு தெரியல. திருவள்ளுவரை பத்தி, திருக்குறளை பத்தி, மகாகவி பாரதியார் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தமிழ் மொழியை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தமிழ் மொழியில எழுதப்பட்ட கம்பராமாயணம் 10,368 பாடல்கள் இருக்கு. இதுல ஒரு பாட்டாவது ஆளுநர் RN ரவிக்கு தெரியுமா, இல்ல மோடிக்கு தெரியுமா? 9 கிரகங்களும் உச்சத்தில் இருக்கவங்க தமிழ் தெரிஞ்சுக்கிட்டும் பாடல் கத்துக்கலாம், தெரியாமையும் கத்துக்கலாம் மாதிரி பேசி. இப்ப கம்பராமாயணம்ங்கிறதே அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது வர அந்த கடவுள் வாழ்த்து பாடல்லையே எந்த கடவுளும் இருக்காது. நீங்க ஒருவனே கடவுள்னா ஒருவனே கடவுள். நீங்க 2 பேர் கடவுள் நினைச்சா 2 பேர் கடவுள். கடவுள் இருக்காருன்னா இருக்காரு, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலே வரும். அதனாலதான் இது சமயங்களுக்கு அப்பாற்பட்டது கம்பராமாயணம் சொல்லுவாங்க. அங்க தமிழ் இலக்கியம் முன்னாடி நிக்கும், பக்தி கூடவே வரும். இப்ப சென்னை கம்பன் கழகத்தை எடுத்துட்டோம்னா இஸ்மாயில் ஒருத்தர் இருந்தார். அவரு நிறைய தொண்டாட்டிட்டு இருக்காரு. அது கவிக்கு அப்துல் இருக்கவும் நிறைய தொண்டாட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மதங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த கம்பராமாயணங்கிறது. அதனாலதான் இவ்வளவு ஆண்டுகள், 9ஆம் நூற்றாண்டுல இருந்து இவ்வளவு ஆண்டுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே தூக்கி பிடிக்கிறாங்க. அது ஒரு சமயத்துக்குள்ள போய் திருப்பி சாயத்தை பூசிட்டாங்க அப்படின்னா அதுதான் நீங்க சொன்ன மாதிரிதான் விமர்சிக்கத்தானே படும். இவ்வளவு நாள் மதங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கே, நம்ம கையில எடுப்போங்கிற மாதிரி ஏதோ பண்றாங்களாங்கிறது தெரியல. சரி, ஏப்ரல் 5 அந்த விழா நடக்க போகுது. அங்க என்ன பேசுறாரு, அங்க மோடி என்ன பேசியிருக்காரு, இதை பத்தி எதுவும் பண்ணியிருக்காருங்கிறத அங்க சொல்லுவாரு RN ரவி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கூட்டணி பத்தி எல்லாம் கேட்டா எல்லாம் அமித்ஷாஜியே சொல்லிட்டாரு, நான் என்ன சொல்றதுங்கிற ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காரு. அவர் மாநில தலைவர் தான். என்னோட பணி என்னன்னா இங்க இருக்கிறத மேலிடத்துல நான் சொல்லுவேன், எனக்குன்னு தனிப்பட்ட கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்றாரு அவரு. ஆமா, ஆனா முன்னாடி நிறைய கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் எந்த கட்சிக்கும் எதிரானவன் இல்லை அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவர் பதவிக்காகவோ இந்த புகழுக்காகவோலாம் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வேற எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, தமிழ் மக்களோட நலனுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்திருக்காராம். கட்சி நலனும் அவருக்கு ரொம்ப முக்கியமா. சோ அதெல்லாம் தான் பாக்குறதுக்காக தான். அவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்க ஒரு பெரிய கேள்வி நிக்குது. அந்த பதவிக்கு நிறைய பேர் இப்பவே விண்ணப்பங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க டெல்லிக்கு. டெல்லிக்கு நேரடியா போய் பார்த்துட்டு எல்லாம் கூட வராங்க. அதான் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விரைவில் தமிழ்நாட்டுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் சொல்றாங்க. புதிய தலைவர் ஒருத்தர் 6 ஆண்டுகள் கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே மேடம் 2 முறை இருந்திருக்காங்க. அப்ப நானும் அந்த போட்டியில் இருக்கேங்கிறதா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா நியமிக்கப்படலாம் இதெல்லாம் கணிக்கிறாங்க.
பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்னொரு முன்னாள் தலைவர் வேற டெல்லிக்கு போயிருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன். அவரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிருக்காரோ. ஆமா, இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கேங் தான் இவங்க. அதனால அமித்ஷா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க நம்மளாலே இங்க புரிஞ்சுக்க முடியுது. இல்ல எங்களுக்கு அண்ணாமலை தான் வேணும்னா பொன்ராதாகிருஷ்ணன் போய் கேட்க போறாரு. அதானே. இன்னொன்னு என்னன்னா, அமித்ஷா வந்து ஒரு மேடையிலேயே தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு, அப்ப அண்ணாமலைக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு, பனிப்போர். அப்பயே கூப்பிட்டு கண்டிக்கிற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகும் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவாங்களா இவங்க எல்லாருமே? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா 2 நாள் 3 நாள் தள்ளி தான் அறிக்கையெல்லாம் வந்து கொடுப்பாரு, ரியாக்ட் எல்லாம் வந்து பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயத்துல உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்காரு. என்ன விஷயம்? ஜிப்லி. ஓ, அதுக்கு இங்க வேற வந்துட்டாரா? ஆமா, நம்ம போட்டோ வந்து அப்படியே அழகான ஒரு கார்ட்டூனா மாத்தி கொடுக்குது சாட் ஜிபிடி, நிறைய ஏஐ டூல்ஸ். ஆமா, பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சொல்ல போனா நம்ம இம்பர்ஃபெக்ஷனோட நம்ம 2 பேரையுமே நிறைய நேர்களை அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியும் ஏடிஎம் கூட ஐடிஎம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஜிப்லி இதுல. இந்த இதெல்லாம் வரலாற்று முக்கியமான தருணங்கள்ல இந்த ஜிப்லி இதுல நான் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த போட்டோஸ் எல்லாம் பகிர்ந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆமா, வெள்ளத்தப்ப வேடிக்கை பாக்குற மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி அவரு ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்கள், விவசாயிகளை பாக்குற மாதிரி ஒண்ணு. அதனால கூட வந்து இவரு நின்னுக்கிட்டு இருக்காப்ல. யாரு? விஜயபாஸ்கர். அவரை தூக்கிட்டாங்க, என்ன கோவான்னு தெரியல. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பாட்டி எம்ஜிஆருக்குலாம் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுவாங்களா, அந்த மாதிரி ஒண்ணு. இது எப்ப நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அதையும் வந்து ஜிப்லி ஸ்டைல்ல மாத்தி ஒண்ணு பண்ணிருக்காங்க. ட்ரெண்ட்ல இருக்காருன்னு காட்டிக்கிறாரு. இதே மாதிரி அரசியல் நிகழ்வுகளையும் உடனே ட்ரெண்ட்ல நீங்க அறிக்கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். முக்கியமா கட்சிக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமா, செங்கோட்டையன் சந்தோஷப்படுவாரா? செங்கோட்டையன் வந்து சந்தோஷப்படுற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளார. முக்கியமா அவங்களுடைய மேலிடம், டெல்லி மேலிடம் வந்து நீங்க சந்தோஷப்படுற மாதிரி பல விஷயங்கள் நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க. இப்பதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி வச்ச 2 டிமாண்ட் என்னன்னா, ஒண்ணு வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வந்து மாத்தணும் அப்படிங்கிறதும், இன்னொன்னு வந்து நான் தான் அதிமுக அத்தாரிட்டி, நான் தான் என் ஒற்றை தலைவர், நீ வந்து தினகரனை சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், சசிகலா சேர்த்துக்கணும் நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதான் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அண்ணாமலை நாங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம், இருந்தாலும் கூட நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்கிறதான் அவங்க மேலிடம் வந்து நினைக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆனா வந்து இதுக்கு உடன்பாடு இல்லாததுனால பேசாம செங்கோட்டையனா மாத்திரலாங்கிற போல இருக்காங்க போல இருக்கு. பாஜக மாநில தலைவரை மாத்திர விட்டு அதிமுக தலைவரே மாத்திடுவோம், இப்படிதான் இருக்கு ட்ரெண்ட். பொதுச் செயலாளர் இப்ப செங்கோட்டையன் என்னன்னா நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணிட்டு வந்ததா வந்து சொல்றாங்க. இப்ப என்னன்னா உள்துறை அமைச்சகம் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படலாம் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கிட்ட இருந்து அவருக்கு ஆபத்து இருக்கு? உள்கட்சிக்குள்ளேவா? ஒய்பிரிவுலாம் யாரு கொடுக்குவாங்க? நிறைய மக்கள் பணிகள், நிறைய மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க அடிக்கடி, அச்சுறுத்தல் ஏதாவது இருந்தா ஒய்பிரிவு எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்களே, மக்கள்கிட்ட போய் இன்னும் பேச ஆரம்பிக்கலையே, பேசுவாருன்னு எதிர்பார்ப்புல கொடுத்துருக்காங்க போல. ஆனா வந்து பாக்குறப்ப ஒய்பிரிவு கொடுக்கப்படலாம். எதுக்குன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரோம், நாங்க உங்களுக்கு எப்பயுமே கூட வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவாரு போலீஸ் ஒய்பிரிவு எல்லாம் வேணாங்க, அந்த பொதுச் செயலாளர் பதவி மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா. இதான் இப்ப இவர் செங்கோட்டையன் என்ன மூடு இருக்காருன்னா, ஆரம்பத்துல இருந்து சசிகலா மேல ஒரு சாஃப்ட் கார்னர், அதே மாதிரி டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்த்துக்கலாம் அவர் இருக்காரு. அவர் கிட்ட வந்து கரெக்டா இருப்பாரு நம்ம பிளானுக்குங்கிற மாதிரி மேலிடம் வந்து யோசிக்குதான். அவர் கூப்பிட்டு பேசுறாங்களாம். ஆமா, அவர் வந்து ஓபிஎஸ் மனநிலையில தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு எதிர் மனநிலையில. பட் டெல்லி எடுக்கிற முடிவுதாங்கிற மாதிரி இருக்கு இந்த கட்சிக்கு. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்காரு அவரு. ஆனா எம்ஜிஆரே அவர் அமைச்சர்லாம் ஆக்கவே இல்லை. ஜெயலலிதாவே ஒரு பீல அமைச்சராக தான் வச்சிருந்தாங்க. செங்கோட்டையன் ஒரு செல்வாக்கு இருக்காங்கிறது வேற ஒரு விஷயம். செல்வாக்கு இல்லாதான் தேவைப்படுது போல இருக்கு. அங்க மேலிடத்துக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பல விஷயங்களை. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது நீட் மரணங்கள். நிச்சயமா தற்கொலைங்கிறது எதுக்குமே ஒரு முடிவு ஆகாது. இருந்தா கூட ஒரு 19 பேர் இது வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம்னால வந்து இறந்து போயிருக்குன்னு ஒரு மதிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப தர்ஷினிங்கிற ஒரு பெண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க இந்த நீட் எக்ஸாம்னால. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த 19 பேரையும், தனுஷ்ல ஆரம்பிச்சு தர்ஷினி வரைக்கும் எல்லா பேரையும் குறிப்பிட்டு, இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான், திமுக ஆட்சி காலத்துலதான் நீட் எக்ஸாம் அறிமுகப்படுத்தினாங்க, அவங்கதான் வந்து நீதிமன்றத்திலேயே கூட போய் வாதாடினாங்க. ப. சிதம்பரத்தோட ஒய்ஃப் வந்து குறிப்பிடாரு இன்டைரக்டா. அதே மாதிரி நீட் ரகசியம்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்களை ஏமாத்தினது திமுக தான், இந்த இறப்புக்கு எல்லாம் பொறுப்பேற்கணும் திமுக தாங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு.
ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி, சீமான் 2 பேரும் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அன்புமணி என்ன சொல்றாருன்னா, பாஜகவும் சரி திமுகவும் சரி இதை அகற்றணும் சேர்ந்து. 2 பேரும் இந்த பக்கம் இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் இது தேவையே இல்லாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு வர்ணாசிரமத்தோட நவீன வடிவம் தான் இவங்க நீட்டை வந்து திரும்ப பெறாதுன்னு பாஜக மேல குற்றம் சாட்டுறாரு. திமுக பொய் வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் எத்தனை உயிர்களை நீங்க பலி கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நீட்டே இருக்காது, ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லிடுற உதயநிதி ஸ்டாலின். அதான் நீட் ரகசியம் என்னன்னு எதிர்கட்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சட்ட போராட்டம் தான் நீங்களோட நீட் ரகசியம்ங்கிறத உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்ட விட விடுற மாதிரி இல்ல. இப்போ ஆர்வி தேவமர் என்ன சொல்றாருன்னா, நீட் ரகசியம் என்னன்னு கேட்டாலே உசேன் போல்ட் மாதிரி ஓடிடுவார் உதயநிதிலாம் விமர்சனம் பண்றாங்க. பட் இவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க, கேட்டா 100% வாக்குறுதி நிறைவேற்றி முடிச்சிட்டோம்பாங்க. நீட்டு தான் ரத்து பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க அந்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு. காங்கிரஸ் தலைமையில ஆட்சி மத்தியில் அமைஞ்சா நாங்க பண்ணுவோங்கிறது இப்ப திமுகவோட பதிலா இருக்கு. மார்ச் 27 ஒரு காவலர் மதுரையில வந்து டாஸ்மாக்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டாரு. படுகொலை செஞ்சுட்டு அந்த கும்பலத்தை எஸ்கேப் போயிட்டாங்க. 6 தனிப்படை அமைச்சு தெரிவிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து பிடிச்சிருக்காங்க. தேனியில பதுங்கிட்டு இருந்தாங்களாம். பொன்வண்ணன் அப்படின்ற நபர் வந்து காவல்துறையை தாக்கிட்டு ஓட முயற்சி, அதனால துப்பாக்கியால சுட்டு வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பாஸ்கரன், சிவனேஸ்வரன் உள்ளிட்ட ஒரு 4-5 பேர் வந்து பிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. இப்போ நீதிமன்றம் வந்து 15 நாள் காவல் எடுத்து விசாரிக்கலாம், நீதிமன்ற காவல் வந்து கொடுத்துருக்காங்க. வரும் நம்ம சனிக்கிழமை பேசியிருந்தோம், நம்ம வேலு நாச்சியாரை பத்தி நாடகம் போடுறாங்க டெல்லியில, வாணி சீனிவாசன் தலைமையில ராஜ்நாத் சிங்லாம் வந்து பார்க்க போறாரு அப்படின்னு. இப்ப ராஜ்நாத் சிங் அந்த நாடகத்தை பத்தி ரொம்ப சிலாகச்சு பாராட்டி எல்லாம் பேசியிருக்காரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலு நாச்சியாருங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்தியா முழுக்க நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஏன்னா ஒரு வரலாறு எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா அதிகாரத்தின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு கலை மூலமாக, ஒரு நாடகத்தின் மூலமாக அவங்க வாயாலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஆமா, ராஜ்நாத் சிங்கே இப்ப ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்கிறத சொல்லியிருக்காரு, ஒத்துக்கிட்டாரு, அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அவரு. ஏன்னா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு வரலாறு தான், இன்றைய செய்தி நாளைய வரலாறு தான் அது. அவரே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த நாடகம் ஏற்கனவே 3 மொழிகள்ல வந்திருக்கு. இப்ப 4வது மொழியிலும் வரப்போதெல்லாம் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலும் போச்சுன்னா நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாறு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். கம்பருடைய பக்தர் பிரதமர் மோடி இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. நாக்பூர் வர போயிருந்தாரு நேத்து. ஆமா, அங்க போய் அவருக்கு 10 வருஷம் ஆட்சியில இருந்தாருல, இப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இந்திய கலாச்சாரத்தோட ஆலமரம் எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. கம்பராமாயணம் இல்ல, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இங்க இருந்து சிக்னல் போனாதான் அது தெரியும். துளசி ராமாயணம் தெரியும், மேபி தெரிஞ்சிருந்தா கூட ஓகேங்களா. ராமருடைய பக்தர்னால நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வால்மீகியோட பக்தர்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கம்பருடைய பக்தர்னா 2 டிகிரி படிச்சவரு துளசி ராமாயணம் படிச்சிருப்பாரு, அதனால வந்து அது தெரிஞ்சிருக்கலாம். சரி, அதை விடுங்க. இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்திய கலாச்சாரத்தோட ஆலமரமே RSS தான் கண்டுபிடிச்சிருக்காரு. முதல் முறையாக ஒரு பிரதமர் வந்து RSS அலுவலகம், தலைமை அலுவலகத்துக்கு போறது இதுதான் முதல் முறை. மோடியும் முதல் முறையா அங்க போயிட்டு நேத்து மோகன் பகவத்தை வந்து சந்திச்சிருக்காரு. அங்க பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நம்ம கலாச்சாரத்தோட ஆலமரமே இதுதான், இது 1925ல தொடங்கினாங்க, இப்போ வந்து நம்ம 100 ஆண்டை வந்து தொட்டுட்டோம், இன்னும் 25 ஆண்டுகள் நம்ம கடுமையா உழைக்கணும், அப்பதான் நம்ம எதை நோக்கி போறோங்கிறது இன்னும் வேகமா போகணும், அடுத்த 25 ஆண்டுக்குள்ள அதை அடையணுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. எதை நோக்கி போறாங்களா தெரியலையா அவங்களுக்கு? எதை நோக்கி போறோம்னு சொல்லாம அதை நோக்கி போறோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கறதுனால அங்க அப்படி ஒரு ஸ்பீச். கோடு வேர்ட்லயே பேசிக்கிட்டா மக்களுக்கு எப்படி புரியும்? அதெல்லாம் தெளிவா சொல்லுங்கப்பா. மக்களுக்கு புரிஞ்சிருமோன்னு தான் கோடு வேர்ட்ல பேசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் அங்க போனதை வச்சு இப்போ ஒரு பெரிய சர்ச்சை, இதுக்காக தான் போனாருன்னு சஞ்சய் ராவத் கிளப்பி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் 75 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட், அதனாலதான் முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி 75 வயசுல எடியூரப்பா எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப செப்டம்பர் வந்துச்சுன்னா அவருக்கு 75 வயசு ஆயிடும். அதனாலதான் வந்து அவரோட பதவி காலம்ங்கிறது அவரோட வயசு முடியறதுனால வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. அதனால RSS கூப்பிட்டு அடுத்த பிரதமர் யாரை வச்சுக்கலாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. VRS வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பிரதமர் யாருன்னு சொன்னது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால இருந்து தான் அவர் வருவாரு அப்படின்னு வந்து ஒண்ணு கொளுத்தி போட்டிருக்காரு. ஏன்னா ஏக்நாத் சிண்டே வேற கட்சிக்காரராச்சு, இன்னும் ஃபுல்லா உள்ள வரல அவர் பட்னாவிஸ வந்து குறி வச்சு பேசின மாதிரி இருந்துச்சு ராவத். உடனே பட்னாவிஸ் வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது, 2029லயும் அவர் தான் பிரதமர் அப்படின்னு உடனே வந்து சொல்லிட்டாரு. என்ன கோத்து விட்டுட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி ஏக்நாத் சிண்டே வந்து எப்படா உத்தவ் தாக்கரே ஸ்கெட்ச் போட எனக்கு
நெக்ஸ்ட் கட்சி போலான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அதுலயே வந்து என்னன்னா இப்ப சமீபத்துல ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு அங்க மகாராஷ்டிரா அரசியல்ல. மோடி முதல்வரா இருக்கும்போது இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது. அந்த டைம்ல இருந்தவர் அதை ஒரு தகுதியா வச்சுதான் அவரை பிரதமர் ஆக்கிட்டாங்கன்னு காங்கிரஸ், சிவசேனாலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப இந்த நாக்பூர்ல ஒரு கலவரம் நடந்தது இல்ல 10 நாளைக்கு முன்னாடி, இதை வச்சு பட்னாவிஸ் வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸும் மூவ் பண்ணுதுங்கிற ஒரு விமர்சனம் இருந்ததுனால இந்த மாதிரி சஞ்சய் ராவத் கொளுத்தி போட்டிருக்காரு. இதுதான் ஒரு தகுதியா அப்படின்னு இருக்கேப்பா எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்கன்னு தெரியல. மோடி எவ்வளவு வந்து மக்களுக்காக மக்கள் பண்ணி குஜராத் மாடலும் ஒண்ணு உருவாக்கி அவ்வளவு பேருக்கு சேவை பண்ணி அந்த மாநிலத்தை வந்து ஜிடிபி, ஜிஎஸ்டி எல்லாத்துலயும் உயர்த்தி, அப்ப இல்ல ஜிஎஸ்டி இருந்தாலும் உயர்த்தி, நான் இதுக்காக சொல்றேன், பொருளாதாரத்தை அந்த மாநிலத்தை உயர்த்தி இன்னொன்னு வேலை வாய்ப்புகளை பெருக்கி, இல்லாத ஒரு மாடலை குஜராத் மாடல் சொல்லி வந்தது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஏதாவது பட்னாவிஸ் பண்ணிருக்காரா? அந்த மாடல் இல்லையே. மகாராஷ்டிரா மாடல் இது வரைக்கும் நம்ம சொல்ல பேசியிருக்கோமா? என்ன பண்ணிருக்காரு? என்ன தகுதி இருக்கு? இனிமே பேசுவோம்னு நினைக்கிறேன். பிஜேபி கேட்டாங்களா கேட்பாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். கேட்பாங்க. ஆனா அவர் சேஃபா 2029 அவர் தான் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை? ஏன்னா 240 சீட்டு தான் வந்துச்சு, பெரும்பான்மை இல்லை, ஆர்எஸ்எஸோட ஹெல்ப் இல்லைங்கிறதுனால இது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைலாம் சொல்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா பத்தி பேசுறோம்ல, அப்போ வந்து அங்க ராஜ் தாக்கரே இருக்காரு, உத்தவ் தாக்கரேயோட ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்களை பாருங்க, அவங்க வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க, தமிழ் மொழியை வளர்க்குறாங்க. நம்மனா அப்படி இல்லை, இங்க இருக்கிறவங்களாம் மராத்தி மக்களே ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. மும்பைல இருந்துட்டு மராத்தி தெரியாதுன்னு சொன்னா எப்படி? இனிமே அப்படி யாராவது சொன்னாங்கன்னா கன்னத்துல அரைங்கிற மாதிரி வன்முறை தோன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. மோடி வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போயிருந்தாருல, நம்ம கோலை நோக்கி போகணும்னு பேசியிருந்தாருல, அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னன்னா, மன் கி பாத்தில் இப்போ வந்து ரமலான் வருது, அதே மாதிரி வந்து தமிழ் வருடப்பிறப்பு வரப்போது, யுகாதி வருது, இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து சிறப்பாக கொண்டாடி வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும், இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பேலன்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக நேற்று இது நேற்று இப்ப பிளான் பண்ணி பண்றதா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். இப்ப என்னன்னா, அந்த எம்புரான்ங்கிற ஒரு படம் வந்திருக்கு கேரளால, மோகன்லால் நடிச்சது. அதே மாதிரி இயக்குனர் நடிகர் பிருத்திவிராஜன் டைரக்டர்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை நானுமே கூட பார்த்தேன். கட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2002 இந்தியான்னு தான் போடுறாங்க அதுல. ஆனா அந்த வகுப்புவாத அந்த பிரச்சனையை பத்தி இந்த படம் வந்து பேசுது, எங்க மனசை வந்து புண்படுத்துற மாதிரின்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திட்டாங்க. அது எப்படி அவங்களுக்கு கரெக்டா தெரியுது? தெரியல, என்னங்கிறது தெரியல. குற்றமுள்ள நெஞ்சு குருவுருக்கத்தான் செய்யுமோ என்னமோ நமக்கு தெரியல. பட் அவங்க சொல்றாங்க, வலதுசாரிகள் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி வலதுசாரி அமைப்புகள்லாம் வந்து இப்படி போனா அந்த மாதிரி படத்துல வந்து நடிக்கலாம், பிருத்திவிராஜ் எப்படி எடுக்கலாம்னு ஒரு பெரிய பிரச்சனை. மோகன்லாலுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய படம்ங்கிறது ஒரு சகோதரத்துவமா தான் இருக்கணும், யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால எங்க டீம் சார்பாக, என் சார்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு வந்து கேட்டு முடிச்சிருக்காரு இந்த பஞ்சாயத்தை. இது வேற திரும்ப ரீசென்சார் பண்ணி 3 நிமிஷத்தை கட் பண்றாங்களா? 3 நிமிஷம் தானா? ஆமா, 20 நிமிஷம் வரையும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் 3 நிமிஷம் தான் கட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா குஜராத்லாம் சொல்லல, நான் படம் பார்த்திருக்கேன்ல, 2002 வருது, ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து போறாங்க, அங்க வந்து ஒரு இந்துத்துவா வந்து இது பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர குஜராத்துங்கிறது குறிப்பில்லை அதுல. அப்ப நான் புரிஞ்சுக்கிறது எந்த மாநிலத்துல எங்கேயோ ஊப்பில எங்கேயோ நடக்குது போலங்கிற மாதிரி தெரியுது. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை? அதுல ஒரு டயலாக் வருது அந்த படத்துல, திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க உள்ளுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இது என்ன பீகார் ஊப்பி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, கேரளாடா அப்படிங்கிற மாதிரி பேசுற டயலாக்லாம். இதெல்லாம் பார்த்துதான் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மாநில முதல்வரும் இந்த படத்துக்கு ஆதரவா தான் நிக்கிறாரு. அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் தலைவரும் இதுக்கு ஆதரவா தான் நிக்கிறாரு. பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா, சங் பரிவார்கள் இனப்படுகொலை பண்ண ஒரு சம்பவத்தை இந்த இதுல காட்டியிருக்காங்க, நடந்த சம்பவத்தை. அதனால அவங்க வந்து ஒரு புதிய வெளிப்பாடா ஒரு பாசிசத்தை இந்த படத்தின் மேல காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் ஆதரவு இருக்கும்போது ஏன் மோகன்லால் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு, ஏன் மன்னிப்பு கேட்கணும், இந்த இப்படியே போயிருக்கலாமே இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கும் போதெல்லாம் எதிர்கேள்வி கூட வருது. அந்த படத்துல ஒரு சீன் வருதுல்ல, வராங்கல்ல, அது ஒருவேளை சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரைடு கிட்ட வந்துட போகுதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நேற்று ஒரு அரசு விழா நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தாங்க. அமித்ஷாவும் வந்திருந்தாரு அங்க. அவர் ஒரு பெண்ணுக்கு வந்து நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது கையை பிடிச்சி இழுக்கிறாரு, இப்படிலாம் தோல்ல கையை போட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாரு நிதிஷ்குமார். உடனே பாருங்க, இவரோட மென்டல் ஹெல்த் கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி ஆர்ஜேடியில இருந்து சொல்றாங்க, எதிர்கட்சியில இருந்து. ஏற்கனவே இவர் பாங்கு போட்டு தான் சட்டமன்றத்துக்கு வராருலாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த தேசிய கீதம்லாம் பார்த்தோம்.
இப்போ வந்து அது பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமித்ஷா முன்னாடி நான் வந்து 2 தடவை தப்பு பண்ணிட்டேன் என் கட்சியில உள்ள பாங்கு போட்டா அத சொல்லல. 2 தடவை வந்து நான் உங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டேன் ஜி. இனிமே நான் என்டிஏல இருந்து வெளியே வரவே மாட்டேன். இதை நான் வாக்குறுதி மாதிரி ஏற்கனவே அவர் மக்களுக்கே நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி அமித்ஷாவுக்கே ஒண்ணு வந்து பார்சல் பண்ணி விட்டுருக்காரு. இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. ஆனா ஏன்னா பிரதமர் மோடி மேடையும் சொல்றப்ப பிரதமர் மோடியை சிரிப்பா பயங்கரமா சிரிச்சாரு. அந்த மாதிரி சிரிச்சு நம்ம பார்த்ததே இல்லை பிரதமர் மோடியை. பெஸ்ட் காமெடி ஆஃப் த இயர்ங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்பயும் வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு அமித்ஷா முன்னாடி. சரி, அப்படியே ஒடிசாக்கு போனோம்னா அங்க வந்து ஏற்கனவே பாலசோர்ல ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்தது. அடுத்தடுத்து சின்ன சின்ன விபத்துகள் ஒடிசால வந்து நடந்துட்டு தான் இருந்தது. அங்க வழித்தடத்துல எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத கூட வெளிப்படையா வந்து மத்திய ரயில்வே சொல்லலை. இப்போ இன்னொரு விபத்துமே தடம் புரண்ட விஷயமே நடந்திருக்கு. கர்நாடகால இருந்து ஒடிசா போன ரயில் மம்புலி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தடம் புரண்டு 11 பெட்டிகள் வந்து தடம் புரண்டு இருக்கு. இதுல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு, 30க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும் ரயில்வேல இருந்து பதிலா வந்திருக்கு. அஸ்வினி இப்பதான் இதுக்கெல்லாம் தீர்வு காண போறதுன்னே தெரியல. ஒரு பிஜேபி பிஆர்ஓ மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. மக்களோட உயிர் தான் இங்க வந்து போய்கிட்டு இருக்கு. சரி, அப்படியே வெளிநாடு போனோம்னா ட்ரம்ப் ஈரான் வந்து எச்சரிச்சிருக்காரு. அவங்க வந்து இந்த அணு ஆயுதம் தயாரிக்கல ரொம்ப மும்முரமா இருக்காங்களாம். அதனால இதெல்லாம் தடுத்து நிப்பாடணும்னு சொல்லிட்டு ஒரு அணு திட்டம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னா ட்ரம்ப் வந்து பேசி கடிதம்லாம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது பழைய ஈரான்லாம் கிடையாது, இது புது ஈரான்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு பேட்டியில சொல்றப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, குண்டுமலை பொழியும், எங்களுடைய டீலை ஏத்துக்கலன்னா ஈரான் மேல குண்டுமலை பொழிவோம் அப்படின்னு வந்து எச்சரிக்கை வந்து விட்டுருக்காரு. இப்பதான் ஏற்கனவே 2 இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இது போர் வந்தோன்னா முடிவுக்கு வரும்னாரு. இவரே ஒரு புது போரை தொடங்குற மாதிரி எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கிடையில மியான்மர் அந்த நிலநடுக்கம் பல உயிர்களை பறிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வந்து நெருங்கிட்டு இருக்கு உயிரிழப்புகள்லாம் சொல்றாங்க. அந்த நாடு மீண்டு வர்றதுக்கான உதவிகள் எல்லாமும் இங்கிருந்தும் சரி எல்லா நாடுகள்ல இருந்தும் போயிட்டு இருக்கு. தாய்லாந்துலயும் பாதிப்புகள் இருக்கனால அங்கேயும் உதவிகள் போயிட்டு இருக்கு. நம்ம ஆபரேஷன் பிரம்மான்னு சொல்லிட்டு இந்தியாவில் 85 டன்னுக்கு விமானம் மூலமாகவும் 70 டன் வந்து கப்பல்கள் மூலமா உதவிகள் இந்திய அரசாங்கம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. நிச்சயம் உதவி செய்யணும், அந்த நாடு திரும்ப மீண்டு வரணும். இன்னும் இடிபாடுகள் இருந்து மக்களை வெளியெடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். அந்த காட்சியில பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நமக்கு. மீ டு காட். நான் சிரிச்சாதானே அடுத்த ப்ராப்ளம் கொடுப்ப, சிரிக்காம இருக்கேன். நம்மளாவது ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கோம். ஆனா இவனுங்க இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல மச்சான்னு சென்னை வந்து மும்பையை பார்த்து சொல்றாங்களாம். நேற்று தோத்துருச்சுல சென்னை சூப்பர் கிங்ஸ். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு பார்த்தா பிரியாணி கொடுக்க பாய் ஃப்ரெண்டு கூட இல்லையா? வர வர சிஎஸ்கே நம்ம நாம் தமிழர் கட்சியா மாறிக்கிட்டு வருது. ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாட மாட்டாங்க. இதோ வந்துட்டேன். பிரதமர் மோடியை மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய் ராவத் ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காரு. இவரை மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் அடிபடுது. ஆளுநர் ஆர் என் ரவி, அண்ணாமலை, அந்த கோஷ்டிலையும் பிரதமர் மோடியும் சேர்றாருன்னு பாக்குறப்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நமக்கு. இல்ல நீங்க டக்குன்னு சொன்னோன்னா அண்ணாமலை ஆர் என் ரவி எல்லாம் பிரதமரா மாத்த போறாங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க பதவியில இருந்து மாத்த போறாங்க அப்படி சொல்லு. இப்படி சொல்றோம் ஆசைப்படுறியா? அதெல்லாம் எதுக்குமே ஆசைப்படல. அதனால பிரதமர் மோடி டாபிக் எடுக்கிறப்ப என்ன தோணுதுன்னா, இது ஒரு தொடர் கதை அப்படிங்கிறது. அவர் மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கும். தொடர்ந்து நான் தான் பிரதமரா இருப்பேன் அப்படிங்கிறது. நமக்கெல்லாம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுவாரு அவரு. சரி, இந்த நிகழ்ச்சி வந்து பிடிச்சிருந்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளை சந்திப்போம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.